Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 1 accounts from incomplete records உடைய illustration 11th sum பார்க்கலாம். From the following details find out total sales made during the year அப்படின்னு கேட்டிருக்காங்க. So total sales அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த sumல. So credit salesையும் நம்ம ascertain பண்ணணும். At the same time questionல cash sales கொடுத்திருப்பாங்க கண்டிப்பா. So நம்ம கண்டுபிடிச்ச credit salesையும் இந்த cash salesையும் add பண்ணோம்னா நமக்கு total sales கிடைச்சிடும். So first நம்ம credit sales ascertain பண்ணணும். Debtors on 1st April 2018 50,000 rupees கொடுத்திருக்காங்க. So இது வந்து opening balance, okay. இங்க total debtors accountant போட்டுக்கோங்க. Pattern எல்லாமே கரெக்டா போட்டுட்டு first opening balance எடுத்து எழுதிக்கலாம். To balance brought down 50,000 rupees. Cash received from debtors during the year 1,50,000 rupees. So cash வந்து நம்மளுக்கு receive ஆகிருக்கு. அப்ப credit side எழுதணும் இல்லையா? By cash account 1,50,000 rupees. Next returns inward. ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட் அப்படின்றது என்னன்னா நம்மளுக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் தான், ஓகேவா. நம்ம சேல் பண்ணது உள்ள வருது, இன்வர்ட் அப்படின்னா நமக்கு பிசினஸ்க்குள்ள வருது, சரியா. ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட் அப்படின்றது இங்க எழுதிக்கோங்க. பை ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட் அக்கௌண்ட் 15,000 rupees. நெக்ஸ்ட் பேட் டெப்ட்ஸ் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு கிரெடிட் சைட்ல தான் வரும், ஏன்னா அது நம்மளுக்கு லாஸ். பை பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் 5,000 rupees. நெக்ஸ்ட் டெப்டார்ஸ் ஆன் 31st March 2019 70,000 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். பை பேலன்ஸ் கேரி டவுன் 70,000 rupees போட்டாச்சு. இப்போ கிரெடிட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா 2,40,000 rupees வருது. அண்ட் டெபிட் சைட்ல நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபிகர் மட்டும் தான் இருக்கு, 50,000 rupees. ஸோ 2,40,000 rupeesல இருந்து 50,000 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 1,90,000 rupees வரும். இதுதான் பேலன்சிங் ஃபிகர். டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னு போட்டுக்கணும். இது வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்கிறதுக்கான அமௌண்ட், ஓகேவா. இப்போ நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். கிரெடிட் சேல்ஸையும் கொஸ்டின்ல கொடுத்துருக்க இந்த கேஷ் சேல்ஸையும் ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ நமக்கு கிரெடிட் சேல்ஸ் 1,90,000 rupees இருக்கு அண்ட் கேஷ் சேல்ஸ் 1,40,000 rupees இருக்கு. டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்வல்ஸ் டு கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ். 1,40,000 rupees பிளஸ் 1,90,000 rupees ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3,30,000 rupees வரும். இந்த சம் உங்க எல்லாருக்குமே ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த சம்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.